சமூக ஆர்வலர் திரு தயானந்த் கிருஷ்ணன் இணைக்கிறார். சார் வணக்கம். இந்த பட்ஜெட்ல யார் பெனிஃபிட் அடையறா, யாருக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஹைலைட்ஸா என்ன பார்க்குறீங்க? குறிப்பா பொதுமக்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இந்த பட்ஜெட்ல இல்ல. குறிப்பாக ரயில் போக்குவரத்துலயும் சரி, இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களையும் புதிய அறிவிப்புகள் எதுவும் பார்க்க முடியல தமிழகத்துக்கு. அது எப்போ அறிவிப்பு வரும் அப்படின்னு அடுத்த கட்ட பார்ட் பில வருமா எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. குறிப்பா இந்த ஹை ஸ்பீட் ரயில் வரைக்கும் புதுசா தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா வெறும் வடக்குல இருக்கு, சென்னையில அந்த நகரத்துல இருந்து வரைக்கும் ஒரு ஹை ஸ்பீட் ரயில் கனெக்டிவிட்டி பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழகம் என்பது ஒரு 700 கிலோமீட்டர் டவுன் சவுத் வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் மத்தியமா மதுரையில இருந்து ஏதாவது ஒரு ஹை ஸ்பீட் ரயில் கனெக்டிவிட்டி தொடங்கியிருந்தாங்கன்னா உண்மையிலே தமிழகத்துக்கு அது நிறைய பயனை தந்திருக்கும். ஆனா சென்னையில இருந்து துவங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே மற்ற மாநிலங்களுக்கு ரொம்ப ஏதுவாக தான் இருக்குது. அந்த மாநிலங்கள அதிக ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் அமைக்கிறாங்களே தவிர சென்னை தமிழகத்தின் வடக்கு பகுதியில் இருப்பதனால பெருசா தமிழகத்துக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமானா பெருசா ஒன்றும் பெனிஃபிட் இருக்காது. ஒன்லி சென்னை நகர மக்களுக்கு தான் அது பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டங்கள் ஆகட்டும், அதுக்கான அறிவிப்புகள் குறிப்பா ஏர்போர்ட் கிளாம்பாக்கம்லாம் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்கிற 1.5 லட்சம் மக்கள் தினசரி இந்த கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அடைய எளிதா இருக்கும். அதுக்கான அறிவிப்பு வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனா அதுக்கான அறிவிப்பு அந்த பட்ஜெட் உரையில வரல. அந்த கோயம்பேடு பட்டாபிரம், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், அதுக்கான ஒரு அறிவிப்பு வரும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. இதெல்லாம் சாமானிய மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு, மக்கள் அன்றாடம் சாதாரண மக்கள் அவங்க வேலைகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு, அலுவலகம் போறது மற்றும் அன்றாட கல்வி நிலையம் போறதுக்கு மெட்ரோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு திட்டமா இருக்கு. நகரங்களுக்கு இது ரொம்பவே தேவை. அப்படி இருக்கும்போது இந்த திட்டங்களுக்கெல்லாம் தமிழகத்துக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வராம இருக்கிறது ரொம்ப ஏமாற்றமாக இருக்கிறது. மேலும் ரயில் நிலையங்கள் முக்கியமா பல முனையங்கள் இன்னைக்கு நிறைய அமெனிட்டிஸ் இல்லாம சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்ல எஸ்கலேட்டர் லிஃப்ட் வசதியில தாம்பரம் போன்ற பெரிய ரயில் நிலையங்கள்ல 3 கோடி பயணிகள், துவக்க பயணிகள் இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு இன்னும் ரீடெவலப்மெண்ட் 5 ஆண்டுகளா முடங்கி இருக்கு. அதுக்கான நிதி ஒதுக்கப்படுதா அப்படின்றதும் தெளிவாவே தெரியல. ஸோ இந்த மாதிரி ரயில் நிலையங்களுக்குன்னு ஒரு தனி ஹெட்ரே நம்ம ரயில்வே பட்ஜெட்ல பார்க்க முடியல. வெறும் புது லைன்ஸ், அதே மாதிரி காஜ் கன்வர்ஷன், அப்புறம் டப்ளிங்க்கு தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க தவிர ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு எதுவும் இல்லை. அதே மாதிரி தமிழகத்துல நிறைய முக்கிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய யார்டு ரீடெவலப்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கு என்ன நிதி ஒதுக்க போறாங்கன்ற ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பும் இல்லை. எப்பவுமே ஒரு தூத்துக்குடி இல்ல மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி நிலையங்கள்ல இருக்கக்கூடிய யார்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். அங்கதான் ரயில்களை பராமரிக்க முடியும். 2030 ரயில்கள் எண்ணிக்கையை 2 மடங்கா நாங்க இயக்க போறோம்னு சொல்றாங்க ரயில்வே அமைச்சகம். அப்படி இருந்தா யார்டு ரீமாடலிங்க்கு ரொம்ப குறைவான நிதியை ஒதுக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. பராமரிக்கக்கூடிய அந்த சிஸ்டமே அங்க இல்லாத போது எப்படி நம்ம 2 மடங்கு ரயில்களை இயக்க முடியும்? ஸோ இதெல்லாம் இருக்கும்போது சாமானியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. இதை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க இங்க இருக்க தாம்பரம் பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். சார், அதே நேரத்தில் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த உரையோட நீளம் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற மக்களுக்கான பெனிஃபிட்ஸு, சேலரி, சேவிங்ஸ், நிலையான வளர்ச்சி போன்றதெல்லாம் கொண்டு அளக்கப்படும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நீண்ட கால விஷனுக்கான திட்டங்கள் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக வேலையின்மை திண்டாட்டம் அப்படிங்கிறது அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா பட்ஜெட்டில்? அது நேரடியா பெரிய ஒரு அன்றாட மக்களை வேலை வாய்ப்புல எந்தெந்த துறைகள்ல மேம்படுத்துவாங்க, துறை வாரியா அவங்க கொடுக்கணும். இப்ப ரீசெண்டா அவங்க பட்ஜெட் உரை படிக்கும் போது கைட்ஸ், டூரிசம்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு துறை வரைக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. பல்வேறு துறைகள் இருக்கு. எல்லா துறைகளையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அதனுடைய அவுட்கம்ஸ் என்ன, எதுல எவ்வளவு வேலை வாய்ப்புக்கான ஒரு நிதி பங்களிப்பு மத்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படின்ற தெளிவா ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்க கொடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ குறிப்பா ஒரே ஒரு துறையை சொன்னாங்க, கைட்ஸ், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் கைட்ஸ்க்கான ஒரு ஒரு ரெனிமரேஷன் நாங்க கொடுக்க போறோம், அதனால இவ்வளவு பேருக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்றாங்க. பட் அது சொற்ப ஒரு அந்த மாதிரி வேலை எடுக்கிறவங்க ரொம்ப குறைவான நபர்களா தான் இருப்பாங்க. பொதுவா இருக்கிறது நம்ம அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் இதர வேலை செய்பவர்கள் எல்லாருக்கும் துறை ரீதியா ஒரு மேம்பாட்டு திட்டத்தை வகுத்து அந்தந்த துறைக்கு இந்த மாதிரி ஒதுக்கிறோம்
கொடுக்கும், அதனால வேலை வாய்ப்பு இந்த துறையில இவ்வளவு மேம்படும், வேலை வாய்ப்பு எந்த பிரச்சனைகள் இருக்கோ எங்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கோ அந்த வேலை வாய்ப்பு எப்படி நம்ம கொண்டாட போறோம், எங்க எஜுகேஷன் பீப்புள் இருக்காங்க, எங்க அன்எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க, எங்க ரூரல் பீப்புள் இருக்காங்க டிஃபைன் பண்ணி அவங்கள வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்கான்றது தெளிவா துறை வாரியா கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.